கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கொள்ள நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். விசேஷித்தவனுமாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இந்த நாளினுடைய சிறப்பு ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து அவருடைய வழியை நமக்கு காண்பித்து அதிலே நடக்கும்படியான பலனையும் அருளையும் கிருபையும் சமாதானத்தையும் நமக்கு தந்தல்வாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கின்றேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்த இந்த நாளில் காலை வேளையிலே இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் மூலமாக உடைய சத்தியத்தை கேட்கும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திரதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். உடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படியாக எங்களுக்கு இரட்சிப்பையும் வாழ்வையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நல்கும்படியாக உடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தையும் ஆற்றலையும் தந்த தயவுக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். குறிப்பாக நீர் உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே இந்த ஆராதனை வேளை நிகழ்வை கலந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகள் அனைவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் இப்பொழுது ஒலித்து கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய பிரசன்னம் எல்லா மக்களும் உணரும்படியாக அருள் கூற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற உம்முடைய வேத வாக்கு, கேட்கின்ற சத்தியம், ஏறெடுக்கின்ற எல்லா மன்றாட்டுக்களை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கேட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய நாம மகிமைக்காகும் இந்த உயிர்த்தெழுந்த நாளினுடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே இன்று கிறிஸ்து எழுந்தார் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். இன்று கிறிஸ்து எழுந்தார், அல்லேலூயா. இன்று வெற்றி சிறந்தார், அல்லேலூயா. சிலுவை சுமந்தவர், அல்லேலூயா. மோட்சத்தை திறந்தவர், அல்லேலூயா. ஸ்தோத்திர பாட்டு பாடுவோம், அல்லேலூயா. விண்ணில் வேந்தை போற்றுவோம், அல்லேலூயா. அவர் தாழ்ந்துயர்ந்தாரே,
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் அனைவரும் களி கூர்ந்து மகிழ கிடவோம். இந்த பரிசுத்தமான நாளிலே ஆண்டவர் நமக்காக பாடுகளை பட்டு அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே நாம் நமது பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாவோம். உண்மை நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரும் சமீபமாக இருக்கின்றார். பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். இன்று வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 20 அதிகாரம் 1-16 வரை உள்ள வசனங்கள். யோவான் 20:1 முதல். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடைய வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைக்கப்பட்டதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லிய பின்பு பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவருடைய நாமத்தை நாம் புகழ்ந்து பாட வேண்டுமாக கரங்களை தட்டி ஞான கீர்த்தனைகளிலே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் என்ற பாடலை மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு நாம் பாடுவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார்.
பாடிடவே, ஓடிடவே, உருகி வாடிடவே, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன, தெரிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மாத தூதரை கண்டக மகிழ்ந்தார், அகமகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார், அகமகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம், பாதம் பணிவோம், பதத்தை சிரமணிவோம், பாதம் பணிவோம், பதத்தை சிரமணிவோம், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரனை ஜெயித்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரனை ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த விசேஷித்த உயிர்த்தெழுந்த ஆராதனை வேளை நிகழ்விலே ஆண்டவருடைய சத்தியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் சென்னையை சார்ந்து அற்புத கிருபை ஊழியத்தை செய்து வருகின்ற சுவிசேஷகர் ஜி ஸ்ரீனிவாசன் சாஸ்திரிகள் ஐயா அவர்கள் உயிர்த்தெழுந்த நாளினுடைய சிறப்பு செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார். ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவருடைய செய்தியை நாம் கேட்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பீபா ரேடியோ நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் விசேஷமாக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். இந்த நிகழ்வை வேதாகமத்தில் பல இடங்களில் இதை குறித்து சொல்லப்படுகிறது. ஆகவே அதை குறித்து இந்த நாளில் சற்று ஆழ்ந்து வேத வசனங்களோடு தியானிப்போம். ஒரு காரியத்தை நாம் அறிய வேண்டும். கிறிஸ்து யாருக்காக மரித்தார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால் அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்பதை 2 கொரிந்தியர் 5:15 வாசித்தறியலாம். மார்க் 16:15, ரோமர் 8:19-23 ஆகிய வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மரணம் சர்வ சிருஷ்டிக்கும் என்பதை மிக தெளிவாக இந்த வசனங்கள் கூறுகிறது. மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, சர்வ சிருஷ்டிக்காகவும் அவர் மரித்தார் என்பதற்கான வசனத்தை இங்கு பார்க்க முடிகிறது. 1 கொரிந்தியர் 15:3 வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். ரோமர் 5:6-8 வசனத்தை வாசித்தால் கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார் என்று சொல்லப்படுவதையும் வாசிக்கின்றோம். இதிலே மிக முக்கியமாக அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கும் பொழுது சபையை சம்பாதிப்பதற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்ற காரியத்தை உறுதிப்படுத்தி இருப்பதை பார்க்க முடியும். அநேகருடைய பாவங்களை கிறிஸ்து சுமந்து தீர்க்கும்படி அவர் சிலுவையில் மரித்தார் என்பதை எபிரேயர் 9:28 வாசித்தறியலாம். அது மாத்திரமல்ல, ஒரு தனிப்பட்ட நபராகிய எனக்கு என்று நான் யோசித்தேனால் அதற்கும் வசனங்கள் காண்பிக்கிறது. என்ன சொல்லுகிறது? கலாத்தியர் 2:20 வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்காக கிறிஸ்து மரித்தார், கிரைஸ்ட் டைடு ஃபார் மீ என்று பார்க்கலாம். ஆகவே இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் 1:29 அடையாளம் காட்டப்படுவதை நாம் பார்க்கின்றோம். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகின்றார். உண்மையாகவே இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து
அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். இந்த பகுதியைத்தான் நாம் பார்க்கும் பொழுது யோவான் 20ஆம் அதிகாரம் 1 வாசித்து பார்க்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள். எல்லா 4 சுவிசேஷ ஆசிரியர்களும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்னும் மிகப்பெரிய உண்மையை இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். என்றாலும் அவர்கள் அதே வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை அல்லது விவரங்களை எழுதவில்லை. ஒரு சுவிசேஷம் அல்லது இன்னொரு சுவிசேஷத்தில் காணப்பட்ட அதே நபர்களை குறிப்பிடவும் இல்லை. எடுத்துக்காட்டாக மகதலேனா மரியாள் கல்லறைக்கு வருவதை இங்கே யோவான் கூறுகின்றார். ஆனால் மத்தேயு இன்னொரு மரியாள் அவளோடு வந்ததாக கூறுகின்றார். மார்க்கு புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது சலோமியும் கூட வந்ததாக கூறுகின்றார். லூக்கா பல பெண்களை கூறி யோவன்னாலை பெயரிட்டு எழுதுகின்றார். இதெல்லாம் சரியா என்று கேட்டால் எல்லாமே சரிதான். ஆக வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுக்க போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீஷரிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறாள். இதைத்தான் நாம் யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். எங்களுக்கு என்று அங்கு அவள் குறிப்பிடுவதை பார்க்கலாம். அவளோடு வந்த மற்ற பெண்களையும் அவள் சேர்த்துதான் கூறுகின்றாள். கர்த்தராகிய இயேசு மரித்தவர்களிலிருந்து உயிரோடு எழுவார் என்பது அவளுக்கு அந்த நாளில் புரியவில்லை. அவருடைய எதிரிகள் அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு போய்விட்டதாக நினைத்தார்கள். அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி அவருடைய வார்த்தைகளை அல்லது பழைய ஏற்பாட்டின் வேத வசனங்களை அவருடைய சீஷர்கள் வெறும் புரிந்து கொண்டார்களா என்றால் இல்லை என்றுதான் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது அறிய முடிகிறது. அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள் என்று பார்க்கிறோம். இதை நாம் யோவான் 20:3ஆம் வசனத்தில் வாசித்தால் அறிய முடியும். அவருடைய உடலை அவருடைய சீஷர்கள் எடுத்துக்கொண்டு போய்விடவில்லை என்பது அவர்களுக்கு தெரியும். என்ன நடந்தது என்று கண்டுபிடிக்க விரும்பினார்கள். அதை பற்றிய உண்மையான நிகழ்வை அறிந்து கொள்வதற்காக நாமும் அவர்களைப் போல் ஆர்வமாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் அவைகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பேதுருவை பார்க்கலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்திற்கு வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை என்று பார்க்கின்றோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே சேர்ந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலையுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறதையும் கண்டான் என்று வாசிக்கின்றோம். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாசகங்களை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள் என்று 9ஆம் வசனத்தில் வாசித்து அறிய முடியும். இதை நாம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை வாசித்து பார்த்தால் சங்கீதம் 16:10, ஏசாயா 53:10, 11:12 ஆகிய வசனத்தை வாசித்து பார்க்கும்போது நம்ம நன்கு அறிந்து கொள்ளலாம். சங்கீதம் 16:10 வாசித்தால், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவான் அழிவை காண ஒட்டீர் என்று பார்க்கின்றோம். அதே விதமாக ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசித்தால், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார், அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிக்குள்ளாக்குவார், அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். 12ஆம் வசனம், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் என்றெல்லாம் வாசிக்கின்றோம். ஆக இந்த வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய மரித்து உயிர்த்தெழுந்த காரியத்தை குறித்து ஏற்கனவே வேத வாக்கியங்கள் சொல்லுவதை அவர்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறவும் இல்லை. பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வந்து நின்று கொண்டிருந்தாள்.
நிற்பது மாத்திரமல்ல, அழுது கொண்டிருந்தாள் என்று வேதம் கூறுகிறது. இதை நாம் யோவான் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அறியலாம். இந்த மகதலேனா மரியாள் சீஷர்கள் பின்தொடர்ந்து மீண்டும் கல்லறைக்கு வந்தாள். கர்த்தராகிய இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பின பின் முதல் பார்க்கிறவள் இவள்தான். அவருடைய முதல் தரிசனம் அவருடைய தாயாருக்கல்ல, அவருடைய எந்த அப்போஸ்தலனுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் மகதலேனா மரியாளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அறிவில் குறைந்தவர்கள், விசுவாசத்தில் பலவீனமானவர்கள், ஆனால் அன்பில் வலிமையாயிருந்த பெண்ணிடம் மனதுருக்கம் வைத்தார் என்று பார்க்க முடிகிறது. ஆக இயேசு சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்திருக்க கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று கூறியதை பார்க்கிறோம். இவைகளை சொல்லிய பின்பாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள் என்று பார்க்கிறோம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றாள். அவள் அவரை தோட்டக்காரன் எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்று கூறுகிறாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து, ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இப்பொழுது இயேசுவை அவள் அடையாளம் கண்டு கொண்டாள். எனக்கு அன்பான அருமை ஃபீபா ரேடியோ நேயர்களே, வேத வசனங்கள் மிக அழகாய் கூறுகிறது. வெளிப்படுத்தல் 1:18 வாசித்து பார்க்கும் பொழுது, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மையானது பாருங்கள். அவர் உயிரோடு எழுந்தார். மத்தேயு 28:6 வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் அங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 17:22-23 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இதை குறித்து நாம் மத்தேயு 20:19 யோவான் 2:19 வாசித்தறிய முடியும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34 வாசித்தால், கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர் என்று வாசிக்கின்றோம். ரோமர் 14:9 கிறிஸ்து மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆக மரித்த இயேசு மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிறார் என்பதைத்தான் வேத வசனங்கள் மறுபடி நமக்கு கூறுகிறது. 1 கொரிந்தியர் 15:14 வாசித்து பார்க்கும் பொழுது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, எங்கள் விசுவாசம் விருதா என்று பார்க்கிறோம். ஆக இதெல்லாம் எப்படித்தான் யோபு அறிகின்றாரோ தெரியவில்லை. யோபுவின் புத்தகத்தில் வாசித்தால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று ஒரு நித்தியமான இந்த இறைவன் இருக்கிறார் என்ற பொருளில் யோபு கூறுவதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, யோபுவின் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றி அமைத்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்தது போல இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு மிகுந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கட்டளையிடுவாராக. இந்த ஈஸ்டர் தினங்கள் மிகுந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஆமென். பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய சத்தியத்தை நேர்த்தியாய் கேட்ட நாம் அனைவரும் இந்த செய்தியை மிக நேர்த்தியாகவும் ஆழமாகவும் நம்மிடத்திலே கொண்டு வந்த சுவிசேஷகர் ஜி. ஸ்ரீனிவாசன் சாஸ்திரிகள் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார்.
பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவருமாக இணைந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே எல்லாருக்கும் மா உன்னதர் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை இப்பொழுது நம்பிக்கையோடு நாம் பெற்றுக்கொள்வோம். மத்தேயு 28 அதிகாரம் 6 வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். உயிர்த்தெழுந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த விசேஷித்த பரிசுத்த நாளிலே நீர் உயிர்த்தெழுந்ததை நாங்கள் உள்ளமாற கொண்டாடவும் மகிழ்ச்சியோடு கூட ஆர்ப்பரிக்கவும் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கொள்ளவும் நீர் தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இது வெறும் கொண்டாட்டமாக அல்லாமல் நீர் வந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு நீர் உயிர்த்தெழுந்த நோக்கத்தையும் நாங்கள் அறிந்து அதன் வாயிலாக எங்கள் வாழ்விலே நீர் வைத்திருக்கின்ற சித்தத்தை புரிந்து கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். ஆதி திருச்சபையிலே மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி வாழ்த்தின வண்ணமாக நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு வாரமும் இதே போன்று நீர் உயிர்த்தெழுந்ததை சாட்சி பகிர அருள் செய்யும். திருச்சபையில் மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் நாங்கள் பணியாற்றுகின்றோமோ, எங்கெல்லாம் நாங்கள் படிக்கின்றோமோ, எங்கெல்லாம் நாங்கள் வேலைகளை செய்கின்றோமோ அங்கெல்லாம் உமக்கு சாட்சிகளாக இருக்க அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். நீர் எங்களுக்காகவே இந்த உலகத்திற்குள்ளாக ஏழையாக வந்தீர், உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டீர், உம்முடைய ஊழியத்தின் பொழுது அநேக மக்களை ரட்சித்தீர், பிணியாளிகளுக்கு சுகத்தை தந்தீர், பிசாசு பிடித்தவர்களை சுஸ்தமாக்கினீர், ஆண்டவரே குருடர்களுக்கு பார்வை அளித்தீர் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். இப்பொழுதுமாக உயிர்த்தெழுந்த பிறகும் பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருந்து எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முக்கு முன்பாக நாங்கள் சொல்லுகின்ற எல்லா காரியத்தையும் நீர் கேட்டு உமது பிள்ளைகள் இப்பொழுது உம்முடைய சமூகத்திலே தங்களுக்காகவும் தங்கள் குடும்பத்திற்காகவும் தங்கள் தேவைகளுக்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற எல்லாவற்றையும் கேட்டு ஆசீர்வாதத்தை நல்கி அருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் கேட்கின்ற எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன கர்த்தர் கண்ணீரோடு கவலையோடு பாரத்தோடு துக்கத்தோடு உடைய சமூகத்திலே ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லா காரியத்தையும் பிள்ளைகளுக்கு தந்து மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானம் பெருக
அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். நீர் அப்படியே செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையுடைய முடிவிலே மக்கள் மனதிலே மிகுந்த சமாதானமும் பெருத்த சந்தோஷமும் ஏற்பட அருள் கூற வேண்டுமென்று மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். நாம் அனைவருமாக இணைந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு குடைப்பட நாம் பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவின் கூட்டுறவும் நல்புறவும் நம் அனைவரோடும் விசேஷித்தவனுமாக நாம் கொண்டாடுகின்ற உயிர்த்தெழுந்த நாளுடனும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம். நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.